Taste the Daily. மத்தியில் 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது நிதி மற்றும் திட்டங்களை திமுக கேட்டு பெறவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் உரையாற்றிய அவர் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே கட்சி திமுக தான் என்றும் தெரிவித்தார். மத்தியில 16 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க. 16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. அதுல பாத்தீங்கன்னா விபி சிங் அவர் தலைமையில் இருந்த மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. மரியாதைக்கு தேவகடா அவர்கள் பிரதம மினிஸ்டர் இருந்த பொழுது அந்த அமைச்சரில் இடம்பெற்றிருந்தீங்க. ஐஜே குஜரால் அவருடைய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்க. அப்புறம் பாஜக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. இப்படி எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருந்த ஒரே கட்சி திமுக கட்சி. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது தமிழ்நாட்டை பத்தி ஞாபகம் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அக்கறை இல்லை. ஓட்டு போட்ட மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைக்கு வீரவசனம் பேசுறார். மத்தியிலிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று 1999 5 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களே. இப்ப பாரதிய ஜனதா கட்சி தான் ஆண்டது. அப்பெல்லாம் நிதி கேட்டு பெறல, அப்பெல்லாம் திட்டங்களை கேட்டு பெறல. அப்போ ஆட்சி அதிகாரம் மத்தியிலே தேவைப்பட்டது திமுக குடும்பத்துக்கு. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. எல்லா கட்சியிலையும் அமைச்சரவையில் இடம்பெற்று மத்தியில இன்றைய தினம் வேண்டும் என்று திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியை அன்றாட பேசுகின்ற ஒரு பொருளாக்கி என்ன நியாயம்? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணும். நீ உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தா 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம்பெற்றுகின்ற பொழுது தேவையான திட்டங்களை நிதிகளை பெற்று தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத ஒரே கட்சி திமுக கட்சி, திரு கருணாநிதி குடும்பம். அது மட்டும் இல்ல, இப்ப நடக்கிற தேர்தல் மத்தியில ஆட்சி வர்றதுக்கு தேர்தலாம், மாநிலத்தில் ஆட்சி வர்றதுக்கு தேர்தலாம். நீங்களே சொல்லுங்க, மாநிலத்துக்கு வர்ற சட்டமன்ற தேர்தலா இல்ல மத்தியில் வர்ற நாடாளுமன்ற தேர்தலா? மக்கள் சொல்லுங்க. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. இப்ப என்ன பேசுறாரு? பாரதிய ஜனதா பத்தி பேசிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி பத்தி பேசிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்ச உடனே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி, அதற்கு அண்ணா திமுக தலைமை தாங்கும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்க கூட்டணிய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு நீ பிஜேபி பேசிட்டு இருக்கிற? அண்ணா திமுக தானே ஆட்சிக்கு வருது. எங்களை பத்தி பேசினா பரவாயில்ல, பிஜேபி பத்தி பேசி மக்களை குழப்பி சந்தடி சாக்குல மக்களுடைய வாக்களை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார். ஏங்க, ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறீங்க, இது கூட தெரியாதா? மாநிலத்தில் நடக்கிற தேர்தலுக்கும் மத்தியில் நடக்கிற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கட்சி தலைவர் ஸ்டாலின். ஏன்னா எங்க மேல குறை சொல்ல முடியாது, அண்ணா திமுக மீது குறை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 2011 2021 வரைக்கும் நிறைவான ஆட்சியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு எங்க வேணாலும் போய் பாருங்க. 2011 2021 வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று மக்களை கேட்டுப்பார். எந்த இடத்துல கேட்டாலும் அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் 2021 2025 வரை 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி என்று கேளுங்கள். மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அகற்றப்படும் என்று மக்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுது தேர்தல் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களே.